சிட்டி லைஃப்பில் வாழ்கிறேன்னா டிராஃபிக் சத்தமும் பரபரப்பும் இல்லாமல் அமைதியும் அழகும் நிறைந்த ஒரு மலை கிராமத்தை தேர்ந்தெடுத்து நான் போயிருந்தேன். அந்த இடம்தான் பூம்பாறை. கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகியான மலை கிராமமாகும். மேக கூட்டங்களுக்கு நடுவே இருக்கிற குட்டி குட்டியான சின்ன வீடுகள், பச்சை பசுமையான பள்ளத்தாக்குகள், குளிர்ந்த காற்று ஆகியவற்றை இந்த கிராமத்தோட சிறப்பம்சங்கள். இந்த கிராமத்தோட பாரம்பரிய அடையாளம்னு நம்ம சொல்கிறது விவசாயம்தான். அதுவும் குறிப்பாக இங்கே பூண்டு, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இங்கே ரொம்பவே அதிகமாக இங்கே விளைவிக்கப்படுகின்றன. பூம்பாறையோட இன்னொரு முக்கியமான அடையாளமே முருகன் கோயில் தான். இங்கே இருக்கிற கிராமத்திலேயே மிக உயரமான பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த கோயில் தான். பூம்பாறை ரோட்ல இருந்து நம்ம நேராக போயிட்டோம்னா மன்னனூருங்க. அது போகிற வழியிலே நமக்கு கூகுள் போயிடலாம். மன்னனூர் போயிட்டோம்னா அங்கேருந்து பூண்டி ஈஸியாக போயிடலாம். இங்கே நம்ம வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது நம்ம இங்கே இந்த இயற்கையை ரசிக்கணும். இங்கே வந்தாச்சுன்னா நமக்கு செம்மறியாட்டு பண்ணையும் முயல் பண்ணையும் பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அந்த லெஃப்ட் சைடு அந்த மரங்களோட சின்ன சின்ன வேர் மாதிரிலாம் கீழே விழுந்து அது காஞ்சு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிறது பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. இந்த TN02 முன்னாடி ஏறுவோமா? இறண்டான்னு நினச்சேன். அவனை தான் டார்கெட் பண்ணல, இறண்டான்னு தான் நினச்சேன். இவன் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கான். நோ பார்க்கிங். இங்கே சைடில் வண்டிகள் எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நோ பார்க்கிங் உடச்சிட்டு இருக்காங்க. என்னோட பயங்கரமாக டிராஃபிக் ஆகுங்க. என்னோட லாஸ்ட்டு பூம்பாறை வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, சரியான டிராஃபிக் தான். இங்கே பைசன் வருமோ? இப்படிதான் வச்சுருக்கான் போர்டு. முன்னாடி ஒரு கர்நாடகா வண்டி போகுது. ஆக்சுவலி நம்ம ஸ்டேட் வண்டி ரொம்ப கம்மி தான். ரொம்ப ஒரு 10% இருக்கும், அவ்வளோதான் மேக்ஸிமம். ரெண்டு பேருமே ஒன்றுமே சாப்பிடல. நேற்றுக்கு சாப்பிட்டது ஒரு டீ கூட குடிக்கல. ஆனால் நல்லா குளிராக இருக்கனால தண்ணி தாகம் எடுக்க மாட்டேங்குது. இங்கே நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது பூம்பாறையில். A² காட்டேஜ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த க்ளவுட் காட்டேஜஸ், ஃபார்ம் ஹவுசஸ், இந்த மாதிரி நமக்கு ப்ரைவேட்டாக நமக்கு என்ஜாய் பண்ணோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரூம்ஸ் வரைக்கும் நான் எனக்கு ரெசார்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே ஒரு வீடு மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் இந்த இடையில. ஐயோ, அந்த இடம் இன்னும் தான் வருமா? அது வீடு எடுத்து மாற்றினாங்களான்னு தெரியலையே. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை பார்க்குற செம்மையாக இருக்குல்ல. ஒரு மாடெல்லாம் மேய்கிறதுன்னு, ஆடெல்லாம் மேய்கிறது. நான் இந்த இடத்த தான் அங்கே சொன்னேன். ஒரு வீடுக்கு மேலே ஃபுல்லாக அந்த இலையெல்லாம் விழுந்து பார்க்குறதுக்கு உண்மையில ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஒரு ஃபேண்டசி மூவி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்த லைவில் பார்க்கும்போது. பூம்பாறை இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்க, குட்டி அருவி உருவாயிருக்கு. ரோட்டில் ஊற்று டீப் வேலி. ரொம்ப சின்ன வண்டி நம்ம ஹார்ன் அடிச்சுட்டு போக வேண்டியிருக்கு. பெரிய வண்டியில் அங்கே இருந்தால் சும்மா ஹெவி ஓவர் ஸ்பீடில் கர்வில் வராங்க. ஆக்சுவலி நம்ம பூம்பாறை போயிட்டுருக்கோம். வண்டி எடுத்தாலுமே பார்த்தீங்களா, தெரிஞ்சு ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி வந்திருக்கோம். ஃபுல்லாக மழை. ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே மழை. அதுக்கப்புறம் மழை கிடையாது. அப்படி ஒரு பெரிய நேற்று சர்வீஸ் விட்டு எடுத்தது நைட்டு 7 மணிக்கு சர்வீஸ் விட்ட வண்டி இப்போ இருக்க கோலத்தை பார்த்தீங்களா? சேமா இங்கே டேங்க் டாப் பாக்ஸ் வரைக்கும் சேராயிருக்கு. ஃபுல்லாக சேராயிடுச்சு வண்டியில். ஸோ நிற்க ஸ்டைலை பார்த்தீங்களா இப்படி நிற்கிறாங்கன்னு. ஸோ நம்ம இப்போ கடைசியில் நம்ம வந்திருக்கிறது என்ன, பழனி மலை வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தா பழனி மலை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் தெரியாது. ஏன்னா பனிக்கூட்டம் அதை மறைச்சிரும். பார்த்தா
பழனி மலை ஏதாச்சும் இதில் எங்கேயும் இருக்குமா இருக்கும், ஆனால் எதுவுமே தெரியாது. இங்கெல்லாம் எங்கேயாவது இருக்கும் பழனி மலை அந்த சைடு ஏதாச்சும், ஆனால் தெரியாது எங்கேயுமே. ஏன்னா இந்த பனிக்கூட்டம் இருக்கனால சுத்தமாக. ஷூ, என்னவா கிளைமேட்டு, இது இல்லவா கிளைமேட்டு, சுத்தம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி எல்லாமே பனிக்கூட்டமாக இருக்கு. ஓ, திஸ் இஸ் பூம்பாறை. ஓ, இதெல்லவா கிளைமேட், வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஆனா என்ன சொன்னாலும் இன்னைக்கு அந்த ஆள் ரொம்ப கம்மி. இன்னைக்கு டூரிஸ்டர்ஸ் இங்கிருந்து பார்த்தா பூம்பாறை வியூ பாயிண்ட் தெரியும், ஆனா இப்போ பனிக்கூட்டம் இருக்கறனால சுத்தமா தெரியாது. அடாடாடா, இதெல்லவா டிராஃபிக். இப்பதான் சொன்னேன் பொதுவாக பூம்பாரில் இருக்க கூட்டத்தோட இன்னைக்கு கம்மியாக இருக்குன்னு. கம்மி தான், அங்கங்கே நிற்கிறாங்க, அவ்வளோதான். நேராக போனால் மன்னவனூர் 15 கிலோமீட்டர், இங்கே போனால் பூம்பாறை. நமக்கு பூம்பாறை போமா முதல்ல. இங்கே இருந்து ஒரு வியூ தெரியும், கீழே ஒரு கோயில் இருக்கும், செம்ம வியூ அது. அந்த கோயிலை தான் நான் தேடிட்டு இருக்கேன். எஸ், இங்கே தான், இதை தான் நான் தேடி வந்தேன். இந்த வியூ தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச வியூ பாயிண்ட். இந்த கோயில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே அந்த மேக கூட்டங்கள் மீன்ஸ் அந்த கீழே அந்த கோயில் மேலே அந்த பனிக்கூட்டம் வேற லெவல். அங்கே பாருங்க ஒரு கார் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் நான் இந்த இடத்துல வந்து தான் வீடியோ எடுத்துருப்பேன். பூம்பாறை என்னும் அழகி, இந்த அழகிய பார்த்து ரசிச்சாச்சு மேலே இருந்து. இனி கொஞ்சம் கீழே இறங்கி போய் இதோட ஸ்டெப் ஃபார்மிங் எல்லாம் பார்ப்போம். வா, வேற லெவலு ஸ்டெப் ஃபார்மிங். பூம்பாறை என்னும் அழகி, இதுதான் பூம்பாறை என்னும் அழகி. பார்த்தீங்கல்ல, இந்த அழகை ரசிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, அவ்வளோ அழகு. இப்போவுமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட, அழகை தூரம் இருந்து பார்த்தா தான் அழகாக இருக்கும், பக்கத்தில் இருந்து பார்த்தா அது கொஞ்சம் மாறுபட்டதாக தான் இருக்கும். சைடில் இருக்க ஸ்டெப் ஃபார்மிங் எல்லாம் பார்த்தீங்களா, வேறு லெவல். ஆனால் இவ்வளோ டூரிஸ்டர்ஸ் வராங்க. இங்கே கோயில், ஃபேமஸான கோயில் இருக்குது, ஆனால் ரோடு மட்டும் இப்படி இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்டோட பிரச்சனை இதுதான். எங்கே டெவலப்மெண்ட் பண்ணணுமோ அங்கே பண்ண மாட்டாங்க. கீழே நம்ம கொடைக்கானல் அடிவாரத்திலே எழுதி வச்சுருக்காங்க பூம்பாறை முருகர் கோயில் இருக்குது அப்படின்னு. அப்போ மக்கள் வரதான் செய்வாங்க. ஃபுல்லாக குண்டும் குழியமாக தான் அங்கே இருக்குது எல்லா இடமும் பார்க்குறதுக்கு. மக்கள் இங்கே அதிகம் மாறதே வந்து இந்த முருகர் கோயிலை பார்க்குறதுக்கு தான், கடவுளை கும்பிட்றதுக்கு தான். டூரிஸ்டர்ஸ் கிட்ட விசாரித்தேன் கீழே கூட்டமாக இருக்கா எப்படின்னு. கூட்டம் எல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. இப்படி இருக்க இடத்துல கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். பார்த்தீங்களா, இதுதான் முருகர் கோயில். இங்கே சரியான டிராஃபிக், இந்த கார்கள் இங்கே வராது. இந்த கோயிலோட பேர் வந்து குழந்தை வேலப்பர் திருக்கோயில். இந்த கோயில் வந்து 3000 ஆண்டு
பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் வந்தப்போ எனக்கு அப்படி ஒரு மன நிம்மதிங்க. ஏன்னா முதல்ல வந்து ஃபோனில் சிக்னல் கிடையாது, எந்த ஒரு கால்ஸும் வராது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்படி ஒரு மன நிம்மதி. இங்கே ஜனங்களை பார்த்தீங்களா, அவங்க ஏன் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு மெயின் ரீசனே வந்து மொபைல், இன்டர்நெட், இது ரெண்டுமே இங்கே ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டட். வச்சிரு சின்ன பசங்க ஆண் அடிச்சிட்டும் பார்க்காம நிற்கானோ, அவனை பட்டாசு வச்சு விளாடுறதுல குறியா இருக்கானோ. இவ்வளோதான் பூம்பாறையோட விசேஷம். 3-4 வாட்டி கிட்ட சென்டர் ஸ்டாண்டு கீழே இடிச்சாச்சு. சென்டர் ஸ்டாண்டு கீழே அடிபட்டுறது ரிஸ்க் ஆகும். அது டயரில் ஏறி பிடிக்கும். முதல்ல மேலே நிறுத்தி அதை செக் பண்ணுவோம். முதல்ல நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா மன்னவனூர் லேக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து ரேபிட் ஃபார்மும் செம்மறியாடு ஃபார்மும் விசிட் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. நான் லாஸ்ட் டைம் வரும்போதும் எங்களால் பார்க்க முடியல. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆசைப்படுறோம் அந்த செம்மறியாடு ஃபார்மை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பசங்க இந்த மேலே இடமே நின்று வராங்க வச்சு, இது ரொம்ப டேஞ்சர். ஏன்னு சொல்லியாச்சுன்னா இப்போ இந்த கொடைக்கானலில் மழை பெய்து மொத்த மரங்களும் முறிஞ்சு சாலை ஓரத்தில் கிடக்கு. அந்த கேப்பில் அந்த டைமில் இந்த மாதிரி இந்த பசங்களை எழுப்பி விட்டு கொண்டு வரது ரிஸ்க்கு. ஏதாவது மரத்து கம்பு ஏதாச்சும் வந்து கண்ணில் ஏதாவது அடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மன்னவனூர் இங்கேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர், கூகுள் 16 கிலோமீட்டர், பூண்டி 20 கிலோமீட்டர். ஸோ எல்லாமே பக்கம் தான் இருக்குது மன்னவனூர். லாஸ்ட்டாக மன்னவனூர் நாங்கள் வரும்போது போன வருஷம் அது வரை போயிட்டு திரும்ப வந்தோம். ஆனால் இந்த தடவை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் எங்களுடைய ட்ரீமை. மன்னவனூர் எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக எனக்கு அந்த ஐடியா கிடையாது. நான் 1-2 வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் தான் இப்படி சொன்னாங்க, இப்படி இந்த செம்மறியாடு ஃபார்ம் இருக்குது, ராபிட் ஃபார்ம் இருக்குது, அப்புறம் லேக் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னா நாளைக்கும் வேணும்னா வரலாம் கூகுள் பூண்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பனி வந்து ட்ரிஸ்லிங் மாதிரி மழை மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரோடு செமையாக இருக்குல்ல. அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஒரு நொஸ்டாலஜி ஃபீலிங் கொடுக்குற மாதிரியான ரோடாக இருக்குது. ஓவர்டேக் பண்ணுறது ஹெவி ரிஸ்க்கு. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான ரோடு கிடச்சா மட்டும்தான் ஏற முடியும். ஸ்ட்ரைட்டான ரோடு தான், ஆனால் அவன் வழி தர மாட்டான். ஆக்சுவலி இந்த ட்ரிப் எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபிகேஷன். ஏன்னா டூரிஸ்டர்ஸ் ரொம்ப கம்மி. மொத்தத்தில் ஓவரால் கம்பேர் பண்ணும்போது ஒரு 20% இருப்பாங்க டூரிஸ்டர்ஸ் இன்றைக்கி. இங்கே என்னென்னா ஃபாரஸ்ட் ஏரியா ஆனனால இங்கே மலையில் எல்லாம் முறிஞ்சு விழுற மரங்கள் எல்லாம் யாருக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணிவிட்டு ரோட்டுக்கு சைடில் போடுவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு யாருக்குமே போகிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. எடுத்தால் கேஸ் ஆகிடும். ஸோ இங்கே ஊரில் உள்ள மக்களும் அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் அதை கவனித்தேன், யாருமே அதை எடுக்கலை. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி ஆஃப் ரோடு போட்டிருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருங்க கேரளா டிபார்ட்மெண்ட் என்னன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி ரோடு போட்டு டூரிசத்தை டெவலப் பண்ணுறாங்க. இங்கே தலைகளை போயிட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதோ காட்டுரிமை யானை மேய்ஞ்சு விட்டது மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க. கூகுள் இங்கிருந்து 8 கிலோமீட்டர், மன்னவனூர் 7. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஸ்பாட் வந்து மன்னவனூர் போகிற வழியில் தான் இருக்குது. இந்த இடத்த பார்க்குறதுக்கு மெடோஸ் மாதிரி இருந்தது. நிறைய பேர் கூடி இருந்தாங்க. பொதுவாக வந்து எலிஃபென்ட் கிராசிங் போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ தனியாக வந்தீங்கன்னா இங்கே வந்துடாதீங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னா நீங்கள் களத்தில் இறங்கிடுங்க. இந்த இடத்துல செக் டேம் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்தேன். நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நானும் இங்கே வந்து பார்த்தேன். ஓகே, கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து பார்த்தேன். நான் ஃபாரஸ்ட் ஏரியா, இங்கே வந்துடாதீங்க. ஸோ உங்கள் ரிஸ்க் நீங்கள் வர்றது.
ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே டீப் ஃபாரஸ்ட்டுங்க. ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் வரும், ஜாக்கிரதை இருங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. செம்ம ஏரி, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நம்ம லேக் போகிற வழியில் இந்த க்ரீன் ஷேர் இருந்தது வந்து வேற லெவல். நேச்சுரல் லவ்வர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க. சும்மா மழை தானே, சும்மா பனி கூட்டம் தானே அப்படின்னு உள்ளவங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க. யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. ட்ராவலர்ஸ் நீங்கள் வாங்க, ரைடர்ஸ் ட்ராவலர்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீசன் வந்து கண்டிப்பாக அக்டோபர் டு ஜனவரி வந்து, ஜனவரியில் க்ளோஸ் ஆகிடும். அக்டோபர் டு டிசம்பர் வந்து கண்டிப்பாக செம்ம சீசன் ஆகும். கண்டிப்பாக ரைடு வரவங்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க கொடைக்கானலுக்கு. ஸோ சரியான குளிர், பேசவே முடியல, அந்தளவுக்கு மூச்சு முட்டுது. மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தேன். க்ளவுஸ் போட்டாச்சுன்னா எப்போ ஏறணும் இறங்கணும், கேமராஸ் அங்கே இங்கே மாட்ட வேண்டியிருக்கு. அதனால் நான் க்ளவுஸ் போடாமல் ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் செம குளிர். எப்போ என்ன ஆக போகணுன்னு தெரியல. இன்னைக்கு கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது, வேறு லெவலில், வேறு லெவல். மழை செம்மையாக அதிகமாகுது. என்ன பண்ணுறதுக்கு, எங்கேயாவது சைடு கேப்பில் நிப்பாட்டி ஜாக்கெட் எடுத்து போட வேண்டியதுதான். சேவ் வாட்டர். ஷோ, மழை செம்மையாக உறக்கி. கைஸ், சம்பவம் வேற லெவல். கிளைமேட்னா கிளைமேட் இது இல்லவா? கிளைமேட்டு இதுதான் உண்மையிலேயே மன்சூன் ரைடு. நம்ம அன்னைக்கு நாங்கள் மன்சூன் ரைடு போகும்போது கூட இந்த அளவுக்கு மழை பெய்யல. ஒரு மேபி 1 hour வந்து பாலக்காடு ஏரியா வந்து மழை பெய்திருக்கும். ஆனால் இது நேற்றுக்கு நைட்டு தொடங்குனது. ஹில் ஏறும்போது மட்டும் வார்ம் கிளைமேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக பனி, அப்புறம் இங்கே ஃபுல்லாக மழை. ஏதோ ஸ்பாட் வந்த மாதிரி தாங்க இருக்குது. லாங்கில் கொஞ்சம் பில்டிங்ஸாக பஸ்ஸாக என்னன்னு தெரியல, நிறைய தெரிஞ்சுது. ஆனால் லைட்டாக பயமாக தான் இருக்குது. இங்கே வைல்ட் அனிமல்ஸ் ஒன்று அடிக்கடி போர்டு வச்சுருக்காங்க. ஓ, டிராஃபிக்கா? இதுதான் எனக்கு அங்கே இருந்த பில்டிங் மாதிரி தெரிஞ்சுதா? என்னடா இது கிலோமீட்டர் எனக்கு டிராஃபிக்காக இருக்குது. நான் கொஞ்ச நேரமாக தானடா சொன்னேன் கொடைக்கானலில் 10-20% ஆள் தான் இருக்குது சராசரி கம்பேர் பண்ணும்போது. இப்படி ஆள் இருக்குது. ஓ, ஷூக்குலாடி மொத்தம் தண்ணி இறங்கியாச்சு. அதான் தெரியுது பார்த்தீங்களா, குட்டியா அங்கே தான் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். லேக் இப்படி சுற்றி அங்கே போகாமல் இருக்கும். அவரேஜ் நேரம் பஸ் வராதுன்னு. இது பஸ்ஸில் சின்னது 45 சீட்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஆஃப் ரோடா? மன்னவனூர் கரெக்டாக இங்கேருந்து 1.6 கிலோமீட்டர். இடம் சூப்பர் சூப்பர். என்னமோ எழுதி போட்டிருக்கு ஹிந்தில எல்லாம். என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. இனிமேல் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நமக்கு உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே மூச்சு வாங்குது, ரொம்ப குளிராக இருக்கா. சரியான ஒரு தேரிங்க ஏறி மேலே வந்தனா நல்லா மூச்சு வாங்குது. டேய், சவுண்டு போடாதீங்க. என்ன சவுண்டு போடுறீங்க? அது செம்மறி ஆடல குட்டியில் பார்த்தீங்களா? பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இந்த குடில் வைப்போம்ல கிறிஸ்மஸுக்கு, அதில் நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி வைப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஆனால் மழை நினைஞ்சனால என்னன்னு தெரியல, எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருக்குது பார்க்குறது. கொஞ்சம் ஸ்மெல் இருக்குங்க. நான் மூச்சை பிடிச்சிட்டு தான் நிற்கிறேன் இங்கே. அப்படியே ரேபிட் ஃபார்ம் பார்க்குறதுக்கும் உள்ளே வந்தோங்க. ஆனால் இங்கேயும் சரியான ஸ்மெல். இந்த ரேபிட்ஸோட இந்த ஸ்மெல் அதுக்கு ஃபுல்லாக யூரின் அடித்து கீழே விட்டுருக்கு. அந்த அந்த கேஜில் இருந்து கீழே அந்த மண்ணில் தான் அது போய் விழுந்து நினைக்கிறேன். எல்லாமே சரியான ஸ்மெல்லுங்க. ஆனால் பல வெரைட்டியான ரேபிட்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஆனால் நிம்மதியாக நின்று பார்க்க முடியலை. கொஞ்சம் ஸ்மெல். நீங்கள் வாரீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாக கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அளவுக்கு மாஸ்க் ஏதாவது போட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
அது உண்மையில பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துங்க. பல வெரைட்டி ஆஃப் ரேபிட்ஸை இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வச்சுருந்தாங்க. எனக்கு இதை பற்றி பெரிய ஐடியாஸ் கிடையாது. ரேபிட்ஸை பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஆனால் இதோட இனம் என்ன அப்படின்னுலாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பார்க்குறது உண்மையிலே ஒரு அழகாக இருந்தது. கொஞ்சம் ஸ்மெல் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதா தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து மன்னவனூர் லேக். எனக்கு பக்கத்துல போய் காமிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என் உடம்புல தெம்பு இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ இதுல இருந்து ஒரு அடி நகர முடியாம நான் இதுல இருக்கேன். மன்னவனூர் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டனோ, அதை விடக்கு 2 மடங்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு வெளிய போறதுக்கு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கா இருக்குங்க. நான் இனி எப்போ போய் ரூம்ல சேருவேன்னு தெரியல. ஓகே. கூடிய சீக்கிரம் உங்கள அடுத்த vlogல சந்திக்கிறேன். பாய் பாய்.